ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். திணை பொங்கல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. நம்ம நார்மல் அரிசியை வச்சு பொங்கல் செஞ்சுருப்போம். திணையில் பொங்கல் செஞ்சு பாருங்கள். இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது, மெக்னீஷியம்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. சிறுதானியத்தை வாரத்துக்கு ஒரு வாட்டி சேர்த்துக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பருப்பை வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனோ இல்லைனா குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துட்டு அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சு இதை 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க, நல்லா செவந்து வரணும், அது அளவுக்கு வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு திணையை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். எப்போவுமே திணையாக இருந்தாலும் சரி, எந்த சிறுதானியமாக இருந்தாலும் சரி, ஊற வச்சு தான் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த திணையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 கப்பு திணைக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் திணையை அளந்தீங்களோ அதே கப்பில் தாங்க எல்லாத்தையும் அளக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டேன். மூடியை போட்டு மிதமான சூட்டில் 4 விசில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. 4 விசில் வைங்க, அதுவே போதுமானது. 4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா திணை குழஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தது, திணை வேகலை அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க. வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது, ஏன்னா நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதனால் கரெக்டாக இருக்குது. இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு காரம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் நாம் இதில் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் 3 சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா செவக்க வதக்கியாச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிருங்க. இந்த தாளிப்பை நம்ம எடுத்து வச்சிருந்த பொங்கலில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா செவக்க வதக்கியாச்சு. இந்த தாளிப்பை நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். நார்மலாக நம்ம பொங்கல் அரிசியில் தாங்க செய்வோம். இந்த மாதிரி சிறுதானியத்தில் செய்யும் போது இதோடைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். புரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது, மெக்னீஷியம் இது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. சிறுதானியத்தை எப்போவுமே வாரத்துக்கு ஒரு வாட்டி சேர்த்துக்கோங்க. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.